ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம்னா எலக்ட்ரோ சப்ஸ்டிரேட் ரியாக்ஷன்ல முதல் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜனேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஹாலஜனேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜனேஷன்றது நமக்கு என்ன எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிரேட் ரியாக்ஷன் நமக்கு வந்து அரோமேட்டிக்ல தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சீன் ரிங் வந்து எடுக்கிறோம். அந்த பென்சீன் ரிங்ல நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். Cl2 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் போய் நம்ம ஆட் ஆகும் இல்லையா? இங்க வந்து நமக்கு வந்து ஒரு ஹாலஜனேஷன் குளோரின் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும். அப்ப இங்க நமக்கு வந்து என்ன இம்பார்ட்டன்ட் இது வந்து ஒரு சாதாரண நமக்கு வந்து ஒரு சாதாரண ரியாக்ஷன் வந்து கிடையாது. ஏன்னா நமக்கு என்ன யூஸ் பண்றோம் குளோரின் பண்றோம். அப்ப குளோரின் வந்து பாத்தீங்கன்னா அதோட எலக்ட்ரானிக் நமக்கு வந்து ரெண்டுக்குமே ஈக்குவலா வந்து இருக்கணும். அப்ப ஒரு ரூல் நமக்கு என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் தான் நமக்கு வந்து நடக்கணும். அப்ப ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் நடந்தா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரீக்ல வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ரெண்டு குளோரின் அடிக்கு வந்து நமக்கு வந்து ஆகும். ஆனா பென்சீன் ரிங்ல நமக்கு இது இங்க எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து நமக்கு அதிகம். அப்ப எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க நமக்கு என்ன பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் வந்து நமக்கு வந்து அட்ராக்ட் பண்ணும். அப்ப நமக்கு இங்க ஃபார்ம் ஆகும் பாத்தீங்கன்னா Cl பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகணும். அப்ப Cl மைனஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து நமக்கு வந்து பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா இது வந்து ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் தான் நமக்கு வந்து ஆஸ் பர் ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ரேடிக்கல் தான் நமக்கு வந்து நடக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஒரு கேட்டலிஸ்ட் வந்து ஆட் பண்ணுவோம். FeCl3 வந்து நமக்கு ஆட் பண்ணுவோம். அப்ப FeCl3 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுன்னா இது லூயி ஆசிட் மாதிரி நமக்கு வந்து பிஹேவ் பண்ணும். அப்ப என்ன ஆகும்னா FeCl3 ஒரு குளோரின் வந்து நமக்கு வந்து இந்த ரெண்டு குளோரின்ல இருந்து ஒரு குளோரின் எடுத்துக்கிட்டு அது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா FeCl4 வந்து நமக்கு வந்து மைனஸா வந்து மாறிடும். அப்ப மைனஸா மாறும்போது அப்ப ஒரே ஒரு குளோரின் வந்து பிளஸ் மட்டும் நமக்கு வந்து தனியா இருக்கும். அப்ப அந்த பிளஸ் தான் நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த பெண்டிங்ல போயிட்டு நமக்கு வந்து சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஒரு ஹைட்ரஜன் வந்து வெளியில எடுத்துட்டு அதுக்கு பதிலா அந்த Cl+ போய் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். அப்போ நமக்கு வந்து FeCl3 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப நீங்க FeCl3 இங்க போடல அப்படின்னா குளோரினேஷன் வந்து நமக்கு நடக்கவே நடக்காது. அப்ப இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது ஃப்ரீ ரேடிக்கல் தான் ஃபார்ம் ஆகும். ரேடிக்கல்ன்றது வந்து எலக்ட்ரான். அப்ப எலக்ட்ரான் ரிப்பல் நடக்கும். அப்ப நமக்கு வந்து இந்த கேட்டலிஸ்ட் ஆட் மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஹாலஜனேஷன் வந்து நடக்கும். So FeCl3 is very very important.